Hi friends, welcome back to my channel TNT Amuses. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ப்ராக்கலி 65 எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ தான் என் சேனல் விசிட் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள்: ஒரு மீடியம் சைஸ் ப்ராக்கலியை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. 1 கப் கடலை மாவு, 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 ஸ்பூன் அரிசி மாவு, 1 ஸ்பூன் நார்மல் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், அரை ஸ்பூன் கரம் மசாலா, அரை ஸ்பூன் பெப்பர் தூள், அரை ஸ்பூன் மல்லித்தூள், தேவையான அளவு உப்பு. ஃபஸ்ட்டு நம்ம ப்ராக்கலியை வேக வச்சிடலாம். நல்ல சூடான தண்ணியில் அரை ஸ்பூன் உப்பு போட்டு கட் பண்ணி வச்சுருக்க ப்ராக்கலி ஆட் பண்ணி ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் மட்டும் கொதிக்க விட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ வெந்துருச்சு. இதை தனியாக ட்ரைன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம வேக வச்சு எடுத்துருக்க ப்ராக்கலி போட்டுக்கலாம். கடலை மாவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, எடுத்து வச்சுருக்க மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி தண்ணி இல்லாமல் ஃபஸ்ட்டு கலந்து விடுங்க. இப்போ லேசாக தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கலாம். கடாயில் இதை பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் விட்டு தனித்தனி பீஸாக போட்டு பக்கோடா மாதிரி பொரிச்சு எடுத்துக்கலாம். நல்லா கிறிஸ்பி ப்ரௌன் வந்ததும் எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸியாக ப்ராக்கலி 65 வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.